பிரான்சில் தொடருந்து பாதைகள் மீது தாக்குதல். ஒலிம்பிக் போட்டிகளிற்கு முன்னதாக பாரிஸின் முக்கிய தொடருந்து பாதைகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள தொடருந்து பாதைகளை இணைக்கும் பிரான்சின் டிஜிவி அதிவேக தொடருந்து வழியமைப்பின் மீது வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அத்துடன் பிரான்சின் பல தொடருந்து பாதைகளில் தீ மூண்டுள்ளதாக பிரெஞ்சு தொடருந்து நிறுவனமான SNCF தெரிவித்துள்ளது. லில்லி, போர்டோக்ஸ் மற்றும் ஸ்டார்பர்க் போன்ற நகரங்களுடன் பாரிஸை இணைக்கும் சமிக்ஞை பெட்டிகளுக்கு வன்முறையாளர்கள் தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடருந்து சேவைகளை செயலிழக்க செய்யும் விதத்தில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஒலிம்பிக் போட்டிகளின் பிரான்சின் பாரிஸ் நகரில் அமைக்கப்பட உள்ள நிலையில் பிரான்ஸ் சுவிஸ் எல்லையிலும் முல்ஹவுஸ் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்துள்ளது. இதனையடுத்து விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மொத்த பேர்களும் மறக்க துடிக்கும் பெயர் கமலா ஹாரிஸின் வெளிச்சத்துக்கு வராத கொடூர முகம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கடும் போட்டி நிலவும் பல மாகாணங்களில் ட்ரம்புக்கு எதிராக வலுவான செல்வாக்குடன் கமலா ஹாரிஸ் முன்னேறி வருவதாக புதிய கருத்து கணிப்புகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. ஆனால் முகம் முழுக்க புன்னகையுடன் அனைவரையும் வசப்படுத்தும் பேச்சுக்கு சொந்தக்காரரான கமலா ஹாரிஸ் அல்ல, அவருக்கு கீழ் பணியாற்றியுள்ள ஊழியர்களின் அனுபவம். துணை ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்த பின்னர் முதலாண்டில் அவர் தமது அலுவலகத்தில் பணியமர்த்திய 71 ஊழியர்களில் தற்போது 4 மட்டுமே எஞ்சியுள்ளனர். எஞ்சிய அனைவரும் ஹாரிஸால் வெளியேற்றப்பட்டனர் அல்லது வேலையை விட்டுவிட்டு அவர்களை வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோற்றால் 3ஆம் உலகப் போர் உறுதி. நவம்பரில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது 3ஆம் உலகப் போரை உருவாக்கிவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவே எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணத்தில் பாம் பீச் பகுதியில் அமைந்துள்ள டொனால்ட் ட்ரம்பின் மாரா லோகோ விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பை டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். இருவரும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மான்செஸ்டர் விமான நிலைய விவகாரம். மான்செஸ்டர் விமான நிலையத்தில் பயணி ஒருவரை கொடூரமாக தாக்கும் காணொலி ஒன்று வெளியாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்புடைய போலீசார் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடிவாகியுள்ளது. செவ்வாயன்று 19 வயதான முகமது ஃபாகிரை கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கியுள்ளார். இந்த விவகாரம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுடன் சமூக மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் மீது துறை ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியானது. அமெரிக்காவில் திமிங்கல தாக்குதல். அமெரிக்காவில் நடந்த திமிங்கல தாக்குதலில் 2 மீனவர்கள் நொடிப்பொழுதில் உயிர் தப்பியுள்ளனர். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷயர் மாநிலத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது திடீரென்று ஒரு திமிங்கலம் அவர்களின் படகின் மீது பாய்ந்தது. இதனால் படகு கவிழ்ந்து இருவரும் கடலில் விழுந்தனர். அதிர்ஷ்டவசமாக அருகிலிருந்த மற்றொரு படகில் இருந்தவர்கள் இருவரையும் உடனடியாக மீட்டு காரை சேர்த்தனர். இந்த சம்பவம் ஒடியார்னி பாயின் மாநில பூங்காவிற்கு அருகே நடந்துள்ளது. இந்த திடீர் தாக்குதல் மிக குறுகிய நேரத்தில் நடந்ததால் அங்கு இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வெளிநாடொன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம். சுவிட்சர்லாந்தில் இருந்து ஜெர்மனுக்கு செல்ல புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் மீண்டும் தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சூரிச் விமான நிலையத்திலிருந்து நேற்று பெர்லினுக்கு சென்ற LX 974 என்ற சுவிஸ் விமானமே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விமானம் நேற்று காலை 7:42 விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. எனினும் 18 நிமிடங்களில் குறித்த விமானம் மீண்டும் சூரிச் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானியின் அறையில் அசாதாரணமான வாசனை உணரப்பட்டதை அடுத்தே விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சுவிஸ் விமான நிறுவன பேச்சாளர் கூறியுள்ளார்.